அப்போ திமுக வந்து ஆதவ அர்ஜுனாவை பார்த்து பயப்படுறாங்களா? 100% பயப்படுது. ஏன்னா திமுகவுடைய பல ரகசியங்களை தெரிந்தவர் ஆதவ அர்ஜுனா. ஆதவ அர்ஜுனா இன்னும் திமுகவை பழிவாங்க வேண்டும் என்று தீராத வெறியாக அலைகிற ஒரு நபர். இந்த நபருக்கு சபரீசனை பற்றி பல ரகசியங்கள், முதலமைச்சர் குடும்பத்தை பற்றி பல ரகசியங்கள். நீங்கள் விஜய் பேசுகிற ஸ்டாலின் அங்கிள், நீங்கள் வெளிநாட்டுக்கு முதலீடுகளை இருக்க போகிறீர்களா அல்லது உங்களது முதலீடுகளை முடக்கப் போகிறீர்களா, இப்படி பல ரகசியங்களை அறிந்தவர். டெல்லிக்கு வேற இப்போ பயணம் பண்ணியிருக்காரு. இல்லை, அவர் எங்கே வேணால் போவார். ஆனால் திமுக கைது செய்யாமல் இருப்பதற்கு காரணமே டெல்லி ராகுல் காந்தியிடம் விஜய் சரணாகதி அடைந்து விட்டார். 3 முறை பேசியிருக்கார். அவர் பிரேசிலுக்கு போவதற்கு முன்பு 3 முறை பேசியிருக்கார். அந்த கட்சியினுடைய தேசிய பொதுச் செயலர் கேசி வேணுகோபாலை அனுப்பியிருக்கார். ஓய்வு பெற்ற 2 சிபிஐ டிஜிபிக்கள் தனிப்பட்ட முறையில் வந்து கள நிலவரத்தை தெரிந்து கொண்டு போயிருக்கிறார்கள். அப்போ இதெல்லாமே திமுகவுக்கு ஒரு பெரிய அச்சத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. இதை தாண்டி இதே நேரத்தில் விஜய் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்படுவார் என்று அஞ்சிய விஜய், ஆதவ அர்ஜுனா, அண்ணாமலை கூட்டணி அமித்ஷாவிடம் சரண்டராகி, அமித்ஷாவும் விஜயும் நான் இருக்கிறேன், பார்த்து கொள்கிறேன் என்று நீங்கள் உறுதி கொடுத்துருக்கார் அமித்ஷா. ஆக அமித்ஷாவோடும் இணக்கமாகிவிட்டார், ராகுலோடும் இணக்கமாகிவிட்டார். இத்தனை இணக்கமான பிறகு திமுக கண்டிப்பாக விஜயுடைய கார் டிரைவரையோ கைது செய்ய. காரணம், விஜயுடைய வலிமை, வாக்கு வங்கியை பயன்படுத்தி கொள்வதற்கு பாஜக தயார் நிலையில் இருக்கிறது.